தஞ்சாவூரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. திவான் நகர் பகுதியில் வீடுகள் சேதம் அடைந்ததால் அச்சம். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை தீ விபத்தில் இறந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாடாளுமன்ற மக்களவையில் அரசியலமைப்பு மீதான விவாதம் இன்று தொடக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம். திமுக எம்பிக்கள் அவையில் இன்றும் நாளையும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். முக்கிய விவாதம் நடைபெறவுள்ளதால் கொறடா அறிவிப்பு. குற்றால அருவிகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் அபாய கட்டத்தை கடந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்கிறது. தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையினால் தனித்தீவு ஆனது செங்கோட்டை. மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மதுராந்தகம் அருகே 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து கிளியாற்று வெள்ளத்தில் சிக்கியது. ஆபத்தில் சிக்கிய பயணிகளை கிராம மக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். புழல் ஏரியிலிருந்து 500 கன அடி நீர் வெளியேற்றம். தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூர் அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டுகிறது. அணையில் இருந்து 36,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் அமராவதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சத்யம் டிவியின் ஜாய் டு த வேர்ல்ட் சீசன் 11 பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி சென்னை தேனாப்பேட்டை காமராஜ் அரங்கில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது சத்தியம் தொலைக்காட்சி. கனமழை காரணமாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் தள்ளிவைப்பு. மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழகம் தகவல். கோம்பை மூங்கில்காடு மலைப்பாதையில் காட்டாற்று வெள்ளம். விவசாய நிலங்களில் வெள்ளம் பாய்ந்ததால் பாதிப்பு. மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. குமரிக்கடல் வழியே மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல்.